ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, இந்த 23 பிப்ரவரியிலேருந்து 1 மார்ச் வரைக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதுபோல் 12ஆம் இடத்தில் இருக்க சந்திரனால் வரக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் மேஷராசியிலிருந்து கடகராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். இப்போ கார்த்திகை பரணி அப்படிங்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது சஷ்டி அப்படிங்கிற விரதம் இருப்பவர்களுக்கு திங்கட்கிழமையே சஷ்டி விரதமும் இருப்பீங்க, கார்த்திகை விரதமும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம் இது. 7ஆம் இடம் அப்படிங்கிறதுலே தொழில் அப்படிங்கிறதும் உண்டு, வெற்றி என்பதும் உண்டு, கலத்திரம் என்பதும் உண்டு, குடும்ப நன்மைகளும் உண்டு. அப்படி நன்மைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் முக வசியத்தினாலே எல்லாரையும் கவரக்கூடிய சூழ்நிலையும் இந்த 7ஆம் இடம் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் ராசிநாதனே பிரைட்டாக உட்கார்ந்துருக்கிறார். அவர் கூட புதன், அவர் கூட சுக்கிரன், அவர் கூட செவ்வாய், இப்படி நல்ல கிரக சேர்க்கைகள் எல்லாம் இருக்குது ராகுவுடன் சேர்ந்து. அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? குரு பகவான் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்திலே அமர்ந்து இந்த கிரக சேர்க்கைகளை பார்க்க போகிறார். அந்த கூட்டு கிரகத்தினாலே வரக்கூடிய லாபம் இதெல்லாமே ரிப்பிங் பெனிஃபிட்டாக வரப்போகுது. உங்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் நினைத்து நிறைய அலைச்சல்களை உங்களுடைய ராசிநாதன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல இந்த கிரகங்களான சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய பயணமும் காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றியை நோக்கிய பயணங்களாக மாற்றிவிடும். சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை உணரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இது. இந்த வாரத்திலே முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கும்போது இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்த 23ஆம் நாள் நீங்கள் அப்படியே உங்கள் மனநிலையை முருகன்கிட்ட சேர்த்துடுங்க. அவனருளாலே அமர்ந்தால் வணங்கின்னு நம்ம சிவபெருமானை சொல்கிற மாதிரியே இந்த முருகனுடைய பாதத்தின் கமலத்தை பிடித்து கொண்டு கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு ஒழிகள் விதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு அப்படின்னு அவனை பிடிச்சிக்கோ. பிடிச்சுனா என்ன செய்யணும்? இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஜுவாலை அப்படிங்கிற விஷயங்களிலே நெருப்பை கக்கும். எப்படி கொடுக்கும்? அக்னி கற்காது, ஆக்கப்பூர்வமான விஷயமாக கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த விஷயமும் குக்கிங் ஃபயராக இருந்தால் நல்லது தானே. அப்படி உங்கள் சமையலுக்கான விஷயங்கள், நீங்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை இந்த சந்திரன் உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறுவதற்கு இந்த சஷ்டி விரதம் உபயோகமாக இருக்கும். அதுபோல் சந்திரன் உச்சப்படக்கூடிய நாளான ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகிறார். அங்கே உச்சப்படும் போது துர்கையின் அஷ்டமி அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க. துர்காஷ்டமி அப்படிங்கன்னா துர்கையை வழிபடுவதனால் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் ரீப்பிங் பெனிஃபிட்டாக கொண்டு வருவீங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு கிரகங்கள் லாபத்தையும் வரவையும் ஒருங்கே கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. இந்த அஷ்டமம் அப்படின்னாலே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜெயத்துக்கானது அப்படின்னு எடுத்துக்கணும், வெற்றிக்கானது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வெற்றியை தருவதற்கு காளி, துர்கை. அதனால் வெற்றிக்கான அந்த சிவப்பு புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இரத்த புஷ்பங்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட செவ்வரளி, அரளிப்பூ போல் விருச்சிப்பூ, செம்பருத்தி, இது எல்லாமே சுவாமிக்கு அப்படியே அழகாக அலங்காரங்களாக கொடுத்து வழிபடும் போது உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான அத்தனை கதவுகளும் திறக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த வாரத்தின் முடிவு எப்படி இருக்க போது பாருங்கள். மிருத்யுங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி மனதிலே எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி போடக்கூடிய பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அந்த பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு இந்த வாரம் முடிய போகுது. அப்போ எப்படி இருக்கும்?
எல்லா விதமான கஷ்டங்களும், மனதளவிலே எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அஷ்டமத்தில் சனி அதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரியா போச்சு அப்படிங்கிற தெளிவுடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.